ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே அரசி வந்து காலேஜுக்கு கிளம்புறாங்க. ஸோ எல்லாரும் அரசியை நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதா கூட எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அப்போதாக்கு அது புரியறதே இல்லை. இப்போ குமரிவேல் வந்த உடனே சீக்கிரம் போகலாம் அப்படின்னு மயில் வந்து அரசியை கூட்டிகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போது இங்கே நின்று புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை எல்லாரும் எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அப்போதான் ஒரு பக்கம். அப்போ தான் இங்கே குமரவேல் இருந்துக்கிட்டு அப்போதா போகலாம் இன்னும் இங்கே நின்றுக்கிட்டு அதான் போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா அந்த பிள்ளைய எல்லாரும் எங்கடா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்போதா பார்த்தா தெரியலையா, பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகுது, காலேஜுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு குமரவேல் சொல்கிறாங்க. என்னடா அப்படியே சொல்கிறா அப்படின்னு. ஆமாம் அப்போதா அவள் படிக்கணும்னு நிறைய ஆசைப்பட்டா இல்லை, அதெல்லாம் படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போவா போல இருக்குது, படிக்கட்டும் அப்போதா, அவளுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்கோ அவ்வளோவும் படிக்கட்டும் அப்போதா அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது குமரவேல் எல்லாம் ஒரு நாள் மாறிடும்டா, நீ கவலைப்படாதேடா, அரசியை நினச்சி நீ உருகிறது எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. அரசி படிக்க தானே போகிறா, அவள் நல்லா படிக்கட்டும், அவள் படித்து நல்லா பெரிய ஆள் ஆகட்டும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யட்டும். அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் ஆற போனதுக்கப்புறமா நானே வீட்டில் நான் சாகிறதுக்குள்ளே உனக்கும் அரசிக்கும் பேசி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போயிடுறேன்டா. நான் சாகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்போ தான் வந்து குமரவேலுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. என்ன அப்போ இப்படியெல்லாம் பேசுகிற, அப்படியெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்பத்தா, நீ போய் சாகுறேன்னு சொல்கிறீ, இப்படியெல்லாம் பேசாத அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேலும் அப்பத்தாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே ஆஃபீஸ்க்கு போன மீனாவும் கதிரும் அதாவது செந்தில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது இங்கே அதாவது மீனாவுக்கு கொடுக்குற கோட்ரஸ் வந்துட்டு அங்கேயே வந்து தங்கி வேலை செய்கிற மாதிரி பக்கத்துலேயே வந்து மீனாவுக்கு கொடுக்குறாங்க. நம்ம செந்தில் வந்துட்டு அங்கே போயிட்டு தனியாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் நம்ம 2 பேரும் மட்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ மீனா கேட்குறாங்க, என்னங்க எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா, நீ சொன்னல உனக்கு கொடுக்குறதா ஆஃபீஸில் கோட்ரஸ் வந்துட்டு அதை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு. அதை பற்றி என்னங்க, நீங்கள் தான் யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க, ஆஃபீஸ்லேயும் அந்த கோட்ரஸ் எனக்கு வேணான்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டீங்க, அதை என்னங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை மீனா, அதை பற்றி தான், இங்கே பாரு, நம்ம அந்த கோட்ரஸ்க்கு போயிடலாம், நம்ம 2 பேரும் அங்கே போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் மீனா, யாரோடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம 2 பேரும் அங்கே இருக்கலாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க, இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம போய் ஏங்க அங்கே தனியாக இருந்து கஷ்டப்படணும், இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா அத்தை மாமா இங்கே எல்லாருமே இருக்காங்க, இங்கே விட்டுட்டு எங்கெங்கே போக முடியும், எல்லோரும் குடும்பமாக இருந்துக்கிட்டு தனியாக போய் அங்கே போய் கஷ்டப்பட வேண்டியது என்னங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆஃபீஸ்க்கு போகணும் வரணும், வீட்டிலலாம் வேலை செய்யணும், ஆனால் இங்கே அப்படி இல்லை, அத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அங்கே போனால் நான் தனியாக கஷ்டப்படணும் இல்லைங்க, நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, எதுக்குங்க இப்போ நம்ம தனியாக போகணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு மீனா செந்தில்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. செந்திலுமே இருந்துக்கிட்டே, மீனா இங்கே பாரு, அதுதான் உன் பிரச்சனைன்னா அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்ல, நம்ம 2 பேருமே 2 ஆளுக்கு பாதியாக வந்து வேலையை வந்து சமமாக வந்து பிரிச்சுக்கிட்டு செஞ்சிடலாம், நான் இருக்கல மீனா, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. இங்கே பாரு மீனா, இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருந்து நாம் கஷ்டப்பட்டது போதும், இவர்கிட்ட எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு ஃப்ரீடம் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நம்ம அங்கே போய் சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கலாம் மீனா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, அதுக்காக தான் நான் உன்னை வந்து வேணான்னு வேணான்னு சொன்னேன், நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம் கோட்ரஸ்க்கு, நம்ம அங்கேருந்தே நம்ம வேலைக்கு போயிடலாம், அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஆஃபீஸ்க்கும் அது கிட்ட, என்னுடைய ஆஃபீஸ்க்கும் அது கிட்ட, இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும், அதுவும் இல்லாமல் பெட்ரோல் செலவெல்லாம் வேறு மிச்சம் ஆகலை, அதுவும் இல்லாமல் அது கவர்மெண்ட் கோட்ரஸ்ஸு, அங்கே நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க, இன்னும் வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லு இதவா கட்ட போகிறோம், பாரு மீனா நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு மீனாவை சமாதானப்படுத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே மீனாவே இருந்துக்கிட்டு நிறைய வந்து யோசிக்கிறாங்க. இது என்னமோ எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்மளை அங்கே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு. என்ன மீனா, ஏன் அனுப்பணும், இங்கே பாரு, அவங்க அனுப்ப வேண்டிய அவசியம்லாம் இல்லை, அவங்க யாரும் நம்மளை போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முதல்ல பாரு மீனா, நாம் உறுதியாக இருப்போம், நீ சொல்லு மீனா, இல்லாத்த நாங்கள் அங்கே போகிறோம், அங்கே இருந்தால் தான் எங்களுக்கு வசதியாக இருக்கும், இவரையும் நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு நீ அம்மா அப்பா கிட்டே பேசு மீனா, அப்போ தான் அவங்க நம்மளை அனுப்புவாங்க, நீ சொன்னீன்னா அவங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, அதுக்காக தான் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்ருக்கேன், நீ தான் பேசணும் மீனா அப்படின்னு இங்கே செந்தில் சொல்லவும், என்னங்க சுற்றி வளைச்சி மாமா அத்தைக்கிட்டே என்னவே பேச சொல்கிறீங்க, நான் தான் இங்கேருந்து போகிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்னவே வந்து பேச சொல்கிறீங்களே அப்படின்னு. இல்லை மீனா, நான் முடிவு பண்ணிட்டேன், நாம் அங்கே போய் சந்தோஷமாக இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும், உனக்கு
பிடிச்சதெல்லாம் நான் பண்ணணும் மீனா. நம்ம சம்பாதிச்சு நமக்காக சேவிங்ஸ் வச்சுன்னு மற்றதெல்லாம் நம்ம இஷ்டம் போல் எவ்வளோலாம் நாம் அனுபவிக்க முடியாத கஷ்டப்பட்டனோ அது எல்லாத்தையும் நம்ம போய் தனியாக அனுபவித்து அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மீனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? இது எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அப்படின்னு மீனா சொல்லுவோம். இல்லை மீனா, நான் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிறேன், நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து மீனா கிட்டே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் பாரு மீனா, நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நானே இந்த விஷயத்த போய் சொல்லிவிடுவேன் அப்படின்னு செந்தில் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மீனா, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது வேறு வழி இல்லாமல் செந்திலே வந்து டைரெக்டாக போய் அவங்களுடைய அம்மா கிட்ட, கோமதி கிட்ட விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா அப்படின்னு. மீனா வேணாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மா, மீனாவுடைய ஆஃபீஸ் பக்கமே மீனா தங்குறதுக்காக குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. அங்கே மீனா போகிறதா முடிவு பண்ணிட்டா. நானும் மீனாவை கூடவே போயிடுறேம்மா. எங்களுடைய ஆஃபீஸ் அங்கே தான் கிட்டே இருக்குது. எங்கே போக வர எங்களுக்கு வசதியாக இருக்குமா. நாங்கள் மீனாவோட ஆஃபீஸில் கொடுத்துருக்க குவார்ட்டர்ஸ்க்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்மா அப்படின்னு சொன்ன உடனே கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற நீ, குவார்ட்டர்ஸா? அப்படின்னா என்னடா, எங்கடா 2 பேரும் தனியாக போக போகிறீங்க அப்படின்னு எல்லாம் வந்து கோமதி கேட்கவும், அது வந்து இப்போது அந்த மாதிரி ஆஃபீஸில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தூரத்தில் இருந்து வர கஷ்டமாக இருக்குன்றதுனால அங்கேயே அவங்களுக்கு தங்கி வேலை செய்கிற மாதிரிமா. அது வந்து பக்கத்துலேயே இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, இப்போது ஒரு ரூம் வந்து கொடுப்பாங்கம்மா, ஒரு வீடு மாதிரி கொடுப்பாங்க. அங்கே அவங்களுடைய ஃபேமிலி தங்கிக்கிட்டு அங்கேருந்தே பக்கத்தில் ஆஃபீஸ்க்கு வர மாதிரிமா. அது நம்ம கோட்ரஸ்ஸு. மீனாவுக்கு அந்த மாதிரி அவங்களுடைய ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. மீனாவுக்கு அவளோட ஆஃபீஸ் அங்கே தான் கிட்ட இருக்குது, இங்கேருந்து போக ரொம்ப தூரமாக, அதனால தான் மீனாவுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி அங்கங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ஊர் விட்டு ஊர் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குன்னு தங்க வீடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இருக்கும், அவங்கெல்லாம் தங்கி வேலை செய்யணும் இல்லைம்மா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து செந்தில் சொல்லவும், அப்போது நீயும் மீனாவும் அங்கே போகிறீங்களாடே, அது எங்கடா இருக்குது, நீங்கள் 2 பேரும் எங்கடா அந்த வீட்டை விட்டு தனியாக போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வர்றது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார். மீனாவெல்லாம் எங்கேயும் அனுப்ப முடியாது, நீயும் எங்கேயும் போக தேவையில்லடா, இங்கிருந்தே 2 பேரும் வேலைக்கு போங்க, அதை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு நீங்கள் போய் தனியாக எங்கடா போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதி சொல்லவா, என்னம்மா நீ அங்கே குவார்ட்டர்ஸில் தங்கி ஆகணுமா, அப்படி ஒரு இதுமா. மீனா அதை வேணான்னாலாம் சொல்ல முடியாது. டெய்லி இங்கேருந்து போகிறதுக்கு மீனாவுக்கு லேட் ஆகுது, அதுவும் இல்லாமல் பெட்ரோல் செலவு வேறு. நானும் மீனாவை கொண்டுட்டு போய் விட்டுட்டு போகிறதுக்கு மீனா சீக்கிரமே போயிடுறா, எனக்கு வந்து லேட்டாக தான் ஆஃபீஸ், அதனால் அங்கே இருந்தால் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் 2 பேருமே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில் எதை சொல்லி கோமதியை சமாளிக்க பார்க்குறாங்க. ஸோ மீனா இங்கே பாருங்கள், வேணாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ அமைதியாரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வந்தால் நீதாம்மா பேசணும், மீனாவும் நானும் அங்கே போகிறதா முடிவு பண்ணிட்டோம், நாங்கள் 2 பேரும் தனியாக அங்கே போய் வேலைக்கு போக போகிறோமா, உங்களை நாங்கள் அடிக்கடிக்கு வந்து பார்த்துக்குறோம்மா, நீங்கள் அப்பா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி சம்மதம் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இவன் இப்படி மாட்டி விட்டுட்டு போயிட்டான், இது அவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவர் இதுக்கு ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கோமதி வந்துட்டு எப்படி இந்த விஷயத்த அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இன்னொரு பக்கம் இங்கே நம்ம வந்துட்டு அதாவது நம்ம கதிர் ஆரம்பிக்கிற ட்ராவல்ஸ் வந்து அந்த வாங்கியிருக்கிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சரவணோட ஃப்ரெண்டோடையது. அவர்கிட்ட இங்கே நம்ம ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும், அதுக்காக ஒரு இடம் பார்க்கணும், புதுசாக நிறையா இந்த மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சக்திவேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க. இந்த மாதிரி எதிர்த்த வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவன் தான் கதிர், அவன் தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய தம்பி, அவன் வந்து வாங்கியிருக்கான் இந்த மாதிரி. இப்போ தான் சார் அவங்க அட்வான்ஸை புக் பண்ணிவிட்டு அதாவது பணம் கொடுத்துட்டு போகிறாங்க, நான் அதை வேற ஆளுக்கு விட்டுட்டேன் சார், எப்படி சார் உங்களுக்கு நான் அதை கொடுக்க முடியும் அப்படின்னு. இங்கே பாருப்பா, இது நல்ல இடத்துல இருக்குது, நல்லாவும் பிக்கப் ஆகும், இங்கே நான் ஃபினான்ஸ் கம்பெனி வச்சேன் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எனக்கு ஃபினான்ஸ் கம்பெனி நடத்த வசதியாக இருக்கும், பார்க்க இடமும் நல்லா இருக்குது, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், இந்த மாதிரி கதிரவன் வந்துட்டு ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த இடத்த வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்துட்டு புரிஞ்சிருது, இப்போது இவருக்கு கதிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கதிர் வந்துட்டு சுத்தமாக சக்திவேலுக்கு ஆகவே ஆகாது. கதிர்னால எங்கள் சக்திவேலுக்கு பயங்கர தொல்லையாக இருக்குது. எப்போ பார்த்தாலையும் கதிர் வந்து அடிக்குவேன் குத்துவேன், என்னை மீறி என்ன பண்ண முடியும், ஓங்கி விட்டான்னு வச்சுக்கோ அப்படின்னலாம் வந்து சக்திவேல்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். ஸோ இப்போ இதை காரணமாக வச்சு இங்கே
அந்த பாண்டியன் குடும்பம் முன்னேறவே கூடாது, அந்த கதிர் பையன் டிராவல்ஸ் ஆரம்பிக்கவே கூடாது, இந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சக்திவேல் அப்போவே நினச்சி முடிவு பண்ணிடுறாங்க. இங்கே பாரு, அவங்க எவ்வளோ தந்தாங்க, அதை விட உனக்கு டபுள் மடங்காக நான் வாடகை தரேன் இந்த வீட்டுக்கு. 1,00,000 இல்லை 2,00,000 நான் வந்து முன்பணமாக தரேன். இந்த பாரு, இந்த இடம் வந்து எனக்கு வேணும், நான் வந்து ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சார் அது எப்படி சார், ஃப்ரெண்டோட தம்பிக்கு ஃப்ரெண்டு கிட்ட பேசி எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, இப்போ வந்து திடீர்னு கேட்டிங்கலாம் எப்படி சார் அப்படின்னு. இங்கே பாரு, உனக்கு அவன் கொடுக்குற 50,000 முக்கியமா, நான் கொடுக்குற 2,00,000 முக்கியமா? இங்கே பாரு, அந்த இடம் எனக்கு வேணும், அவனுக்கு கொடுக்கக்கூடாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் அவர் விலை பேசி பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ இப்போது இங்கே அதாவது சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த இடத்துக்கு நிறைய வந்து வேற ஒரு ஆள்கள் வந்து நிறைய அட்வான்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு எது முக்கியம்னு பார்த்தா பணம் தான்டா முக்கியம் மச்சான், இங்கே பாருடா ப்ளீஸ் தான், ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க அந்த இடத்த என்னால் உங்களுக்கு தர முடியாது, வேறு இடம் இருந்தால் நீ பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னலாம் வந்து சரணன் கேட்கவும், இந்த மாதிரி அதிகமாக அட்வான்ஸ் கொடுக்குற ஒரு ஆள் பார்ட்டி வந்து கிடச்சிருக்கு, அவங்க ஏதோ ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணுமா, அதுக்காக நான் அந்த இடத்த கொடுத்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா நாங்கள் தானே முன்னாடியே பார்த்து என் தம்பியை கூட்டிகிட்டு வந்து காட்டியும் உனக்கு அட்வான்ஸ் பணத்தெல்லாம் பற்றி பேசிட்டு வந்தோம், அவன் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறத நினச்சி வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், இப்போ போய் இப்படி சொல்லியடா, நாங்கள் தானே உங்ககிட்ட முன்னாடியே வந்து அந்த இடத்த பார்த்தோம், இப்போ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடா மச்சான், யார் முன்னே வர்றதே பின்னாடி வரதுன்னு இல்லை, எனக்கு பணம் தாடா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ சரவணன் இந்த விஷயத்த கதிர்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் பயங்கரமாக வந்து முழிக்கிறாரு. சரி வேறு வழி இல்லை, ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க. கதிர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா அப்படின்னு. சொல்லுண்ணே என்ன விஷயம் அப்படின்னு. நீ எங்கே இருக்க அப்படின்னு. ஆனால் அதானே நம்ம அம்மா வந்து சொல்லச்சில்ல வெள்ளிக்கிழமையே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தானே இந்த காரை நல்லா வாங்கி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, கார் வாங்குறதுக்காக வந்துட்டுருக்கானே அப்படின்னு. கதிர் இப்போ அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொன்ன உடனே இங்கே ஷாக் ஆகுறாங்க. கதிர் வந்துட்டு என்னென்ன எதுக்கு இப்போ வேணான்னு சொல்கிற, நம்ம ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறது தானே நம்மளுடைய பிளானு, அதுக்காக கார் வாங்க தானே ஆகணும், கார் இல்லாமல் எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா கதிர், நாம் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க ஒரு நல்ல இடம் பார்க்கணும்லடா, இடம் பார்த்ததுக்கப்புறமா தானே கார் வாங்க முடியும் அப்படின்னு. ஆனால் என்னென்னு நீ உள்ளார, நீ தானே ஒரு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டின உன் ஃப்ரெண்டோட இடம், அதெல்லாம் புக் பண்ணிட்டு தானே வந்திருக்கோம் நாம், அப்புறம் என்னென்ன அப்படின்னு. இல்லைடா அவன் இப்போ ஃபோன் பண்ணியிருந்தான், அந்த இடத்த வேறு ஒரு பார்ட்டிக்கு அவர் வாடகைக்கு கொடுத்துட்டானா, நம்மள வேறு இடம் பார்த்துக்க சொல்கிறானா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே கதிர்க்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னென்ன சொல்கிற, எல்லாமே கைக்கூடி வர்றப்போ இப்படி சொல்கிற, என்னென்ன யாருன்னு அது அப்படின்னு. தெரியலடா, இங்கே ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணுமா, அதுக்காக நம்மளை விட டபுள் மடங்காக வாடகை தரேன்னு சொல்லி யாரோ பெரிய இடத்த ஆளுங்க பேசியிருக்காங்க போல இருக்குது, அதனால் பணத்தை பார்த்து அவனும் நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கோங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா. நான் எவ்வளோவா அவங்ககிட்ட பேசி பார்த்துட்டேன்டா, ஆனால் அவன் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான் கதிர். சாரிடா கதிர், இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே விடுண்ணே, நீ என்னென்ன பண்ணுவ, அந்த ஆள் யாருன்னு மட்டும் நான் இப்போ கண்டுபிடிக்காம விட மாட்டேன், ஃபோனை வைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு கதிர் பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நடந்த விஷயங்களை எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இப்போ தான் எல்லாத்தோட ஆரம்பமாக ஒரு புள்ளி ஆரம்பித்து ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு, யாருடா வாங்கியிருப்பான் அப்படின்னாலாம் வந்து இங்கே கதிர் பயங்கர குழப்பத்தோட வீட்டில் வந்து இருக்கவும் கோமதியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரவணனும் வந்து கதிர்கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்டுன்னு நம்பி கேட்டேன்டா, நான் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு. விடுனே, நீ என்னுடைய நல்லதுக்காக தான் எனக்கு ஒரு இடம் பார்த்தேன், ஆனால் இதை விட பணம் அதிகமாக வாடகை கொடுக்குறாங்க அப்படின்னு உடனே அவர் இப்படி பண்ணுவார் நீ எதிர்பார்க்கலன்னு, எல்லாரும் நம்மள மாதிரியே இருக்க மாட்டாங்கல்ல, விடுனே, இது இல்லைன்னா வேற ஒரு இடம் பார்த்து நான் ட்ராவல்ஸ் பொறுமையாக ஆரம்பிச்சுக்கிறேன், இப்போ என்னென்ன அவசரம், ஆனால் அந்த இடத்த யார் அதிக அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்கன்னு, அதாவது வாடகைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றத நான் பார்த்தே ஆகணும்னு கதிர் பிடிவாதமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே அவரோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு ஃபோன் பண்ணி சக்திவேலுக்கு பேசுகிறாங்க. சார் இந்த மாதிரி சொல்லியாச்சு, அவங்க இனிமேல் அங்கே ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க வரமாட்டாங்க, நீங்கள் அந்த இடத்த ஃபினான்ஸ்க்காக எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ சொன்ன மாதிரி, அதாவது நான் சொன்ன மாதிரி உன் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் ட்ராவல்ஸ் வைக்க போகிற இடத்த இங்கே சக்திவேல் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்த கதிருக்கு கொடுக்க விடாமல் இவர் வந்து ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக வாங்கிடுறாரு. ஸோ கதிரை பழி வாங்குற
எண்ணத்தோட இதை வந்து சக்திவேல் பண்ணிடுறாங்க. அந்த பாண்டியன் குடும்பம் முன்னேறவே கூடாது, அந்த கதிர் பையன் டிராவல்ஸ் ஆரம்பிக்கவே கூடாது, எல்லாத்துக்குமே மூல காரணம் அவன் தானே, இந்த ராஜீவ்லையே கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டது, எல்லாருமே இதோ என் அண்ணனுடைய மாப்பிள்ளை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு, அதனால் இதை நான் பண்ணியே ஆகணும். என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான், அவன் பட்ட அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் அந்த போதாதுக்கு அந்த அரசியோட காலில் விழுந்து என் மானத்தை வாங்கினான், இது எல்லாத்தையும் சரி கட்டணும்னா அந்த குடும்பம் அசிங்கம் மேலே அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும், இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் மனசுக்குள்ள நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கதிர் டிராவல்ஸ் ஆரம்பிக்க விடாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கதிர் வந்துட்டு சக்திவேல் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கண்டுபிடிப்பாரா, என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ மாதிரி நம்ம செந்தில் வந்துட்டு அந்த குவார்ட்டர்ஸ்க்கு போகிறதுக்கு வீட்டில் வந்து பேசி மீனாவும் செந்திலும் தனியாக வந்து குவார்ட்டர்ஸ்க்கு போக போகிறாங்களே என்ன இப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.